இவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அவர் தான். அதனால இவங்க உதயநிதிய இவரு சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் இருக்கிறச்ச அவரும் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது அவரு தான். ஏன்னா இன்றைக்கு சீனியர் மினிஸ்டர்ஸ் துரைமுருகன் இருக்கார், KN நேரு இருக்கார், இவரு ஏவி வேலு அவர்கள் இருக்கார். ஓகேவா? அதை தவிர ஈவன் இவங்க அமைச்சர் இல்லாம கனிமொழி இருக்காங்க, TR பாலு இவங்க இருக்காங்க, இவங்களாம் எம்பிஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும். ஒருவேளை இவர் அன்பில், ஏன்னா அவரு இளைஞர் அப்படிங்கிறதுனால அதாவது கண்டித்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு இப்படி அவசரப்பட்டு பேசுறீங்க, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? தலைவர் இருக்காரு, தலைவர் இருக்கிற வரைக்கும் அவர் தானுங்க 2026 நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்காரு. ஒரு கட்சி 8% இருக்கிற ஒரு கட்சிக்கு 1000 கோடி 2000 கோடி எடுத்து கொடுப்பாங்களா சார்? இல்ல. சரி, நீங்க 1000 கோடி கொடுக்குறேன், உள்ள கூப்பிட்டேன், வரீங்க, இது யாரும் கையெழுத்து போட மாட்டோம். ஓட்டு சதவீதம் உங்களுக்கு இன்னென்ன தொகுதி, அதை கையெழுத்து போடலாம். இப்ப இந்த மழை வந்தால்தான் தெரியும் எந்த அளவுக்கு இவங்க வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதாவது எல்லாம் பார்த்துருக்கோம், எல்லாம் முடிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு இந்த தண்ணி தங்காது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நேற்று முந்தானத்திலாம் ரியலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உதயநிதியோட பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. உதயநிதி இன்னைக்கு டெப்டி சிஎம், நாளைக்கு டெஃபினெட்லி சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதை எதை மையப்படுத்தி பேசியிருக்காரு சார்? நாளைக்கு 2026 அவர் தான் முதல்வர் அப்படின்றத முன்னுதாரணமா இப்பயே சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நாளைக்கு அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னார்னா, நாளைக்குங்கிறது ஃபியூச்சர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபியூச்சரை தான் ரெஃபர் பண்றார். அந்த ஃபியூச்சர்னு வரும்பொழுது இன்றைக்கு 2026 இந்தியிலிருந்து 2026 ஏப்ரல் இல்லை மே மாதம் எலெக்ஷன் டியூ, தமிழ்நாட்டு எலெக்ஷன். அந்த எலெக்ஷன் டியூன்னு இருக்கும் பொழுது இந்த டிஎம்கே இவங்க முன்னாடியே சொன்னாங்க 200 சீட்டுக்கு மேல நம்ம வாங்கணும்ட்டு. உதயநிதி அவர்கள் டிஎம்கே கேடர்ஸ் எல்லாருக்கும் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய விஷஃபுல் திங்கிங் அப்படிம்பாங்க, எங்களுக்கு இது நடக்கணும் அப்படின்னு விஷஃபுல் திங்கிங். அது 200 சீட்டுக்கு மேல எங்களுக்கு வரணும், கண்டிப்பாக வரும், நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. சரி, ஆனால் இப்ப இருக்கிற நீங்க சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலை பிரகாரம் தமிழ்நாட்டில் விஜய் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஏற்கனவே லோக்சபால 4 கட்சி 4 முனை போட்டி. டிஎம்கே அவங்க கூட்டணி, ஏடிஎம்கே அவங்க கூட்டணி, டிஎம்டிகே அவங்க, தென் நாம் தமிழர் கட்சி தனியா இருந்தார், தென் பாரதிய பிஜேபியும் பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி, 4 கூட்டணி 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டி லோக்சபாவில் நடந்தது. ஓட்டெல்லாம் ஸ்பிளிட் ஆனது டிஎம்கே கூட்டணிக்கு ஃபேவரபிளா போச்சு. ஏன்னா டிஎம்கே கூட்டணியில காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, வைகோ அவரது எம்டிஎம்கே, அப்புறம் இவர் அந்த முஸ்லீம் லீக் இவங்க எல்லாமே சேர்ந்துருந்தாங்க. ஸோ அதனால அவங்க ஓட்டு எல்லாமே ஸ்பிளிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருந்தது. அதனால தான் திமுக கூட்டணி 39 சீட்டையும் பார்லிமெண்ட் சீட்டை ஜெயிக்க முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கு நாளைக்கு 2026 எலெக்ஷன் வரும்பொழுது இதே மாதிரி எல்லா கூட்டணியில அப்படியே இருக்குமா என்ன? டிஎம்கே கூட்டணி எல்லாம் சீதாராமன் அவங்களோட இருப்பாங்களா? தெரியாது. ஏன்னா இப்பயே அவங்க எல்லாம் என்ன கேட்குறாங்க, இந்த வருஷம் 2021 எலெக்ஷன் அதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிசிகேக்கு 6 சீட்டு தான், கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2க்கும் 6 சீட்டு, காங்கிரஸ்க்கு 24 சீட்டு அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 2026 எலெக்ஷன்ல இந்த 5 முனை போட்டின்னு வரும்பொழுது, ஏன்னா விஜயும் சேர்த்து சொல்றேன், 5 முனை போட்டின்னு வரும்பொழுது இவங்க எல்லாருக்குமே, இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே
சான்சஸ் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு. சார் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க டிஎம்கே? 6 சீட்டு தானா? இல்லை 10 சீட் தரீங்களா? இல்லை அவர் தர விஜய் அவங்களும் ஏடிஎம்கே கூட்டணியாக இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏடிஎம்கே விஜய் கூட்டணியாக வரலாம், தெரியாது. அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா விஜயோட ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாங்க. அது இந்த மாதிரி சீசன்டு பார்ட்டி, எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி ஏடிஎம்கே எல்லாம் போய் விஜயோடைய தலைமையை ஏற்றுப்பாங்களோ? ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ திமுக ஏன்னா உதயநிதியை 2020 முன்னிறுத்தி தேர்தல் களம் காண வாய்ப்பு இருக்குமா? கருணாநிதி இருக்கும்பொழுது ஸ்டாலினை முன்னிறுத்தி களம் காணவே இல்லையா? டீம் கேண்டிடேட்டே உதயநிதி தானே. இல்ல, பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் அவர் தான். அதனால இவங்க உதயநிதியை இவர் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் இருக்கிறச்ச அவரும் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது அவர் தான். ஏன்னா இன்றைக்கு உதயநிதி வந்திருக்கார், இவர் மினிஸ்டர்ஸ்க்கு அவர் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நேற்று 2021 எலெக்ஷன், 2024 லோக்சபா எலெக்ஷன், அதுக்கு முன்னாடி 2019 லோக்சபா எலெக்ஷன், அது எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 2016 அசம்பிளி எலெக்ஷன், அதுலேயும் 90 சீட்டோ என்னமோ இவங்க டிஎம்கே கிடைச்சது. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்காக விழுந்த ஓட்டு, ஸ்டாலின் மீது மக்களுக்கு இருந்த அந்த அஃபெக்ஷன், அதுக்காக விழுந்த ஓட்டு. 2021 அத்தனை 234 தொகுதிக்கும் ஸ்டாலின் போயிருக்கார், அவ்வளவு பேரையும் பார்த்து பேசியிருக்கார். ஸோ ஸ்டாலினுக்காக விழுந்த ஓட்டு. 2024 லோக்சபா எலெக்ஷன் ஸ்டாலினுக்காக விழுந்த ஓட்டு. உதயநிதி லோக்சபா எலெக்ஷன்ல பங்கு பெற்றார், ஆனால் ஸ்டாலின் இப்ப இருக்கார் இல்லையா, அதனால 2026 ஸ்டாலினை வச்சுதான், அவர் தான் சிஎம் கேண்டிடேட், அவரை வச்சுதான் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதனால அமைச்சர் அன்பில் மகேஷோட இந்த பேச்சு திமுக சீனியர் அமைச்சர்களை எந்த அளவுக்கு ஒரு கோபத்தையோ ஒரு எரிச்சலையோ உண்டாக்க வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஈவன் உதயநிதிக்கு சார் சீனியர் அமைச்சர் சொல்லுங்க, அது யாருக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? சீனியர் மினிஸ்டர்ஸ்னா துரைமுருகன் இருக்கார், KN நேரு இருக்கார், இவரு ஏவி வேலு அவர்கள் இருக்கார். ஓகேவா? அதை தவிர ஈவன் இவங்க அமைச்சர் இல்லாம கனிமொழி இருக்காங்க, தென் TR பாலு இவங்க இருக்காங்க, இவங்களாம் எம்பிஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும். ஒருவேளை இவர் அன்பில், ஏன்னா அவரு இளைஞர் அப்படிங்கிறதுனால அவசரப்பட்டு பேசி விட்டாரோ என்று ஒரு இது இருக்கும். ஆனால் யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லவில்லை அப்படின்னா அது அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு பார்ட்டிக்குள்ள ஒரு சலசலப்பு வந்துவிடும். அதனால இவங்க என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கூட உதயநிதி அவருக்கே மனசு வருத்தமா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு பேசிட்டாரு, என் மேல இருக்க அஃபெக்ஷன்ல இவர் இப்படி பேசி விட்டாரா, இது நம்ம அப்பாவுடைய மனதை புண்படுத்துமே, அவருக்கு தலைவர் மனதை புண்படுத்துமே அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதனால வெளியில ஆனா சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க கூப்பிட்டு இவரை கண்டித்து இருக்கலாம், கண்டித்து இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்படி அவசரப்பட்டு பேசுறீங்க, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, தலைவர் இருக்காரு, தலைவர் இருக்கிற வரைக்கும் அவர் தானுங்க 2026 நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கார். அதனால அவர் தான். உதயநிதி போட்டோம், அவரு எல்லா பொலிட்டிக்கல் கேம்பெயின் மீட்டிங்ல வருவார், எல்லாத்துலயும் அவரும் பேசுவார். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் 2026 ஸ்டாலின் அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு வச்சு அவரை வச்சுதான் டிஎம்கே கேன்வாஸ் பண்ணுவாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ல உதயநிதியை முன் வச்சு அவங்க பண்ணுவாங்க என்று எனக்கு தோணவில்லை. கூட்டணிக்கு வந்தா 1000 கோடி தரதாகவும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ணி தராங்க, 2026 நீங்க தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மாவீரர் நினைவு நாள்ல சொல்லியிருக்காரு. நிஜமாலுமே அவர் கூட அவர்கிட்ட இப்படி ஏதாவது ஒரு கூட்டணி பேரம் ஏதாவது நடந்திருக்கா? எதுக்காக இப்படி அவர் சொல்றாரு? சார் நடந்திருக்கா நடக்கலையா தெரியாது சார். அவரோட ஆசையா இல்ல இப்படி யாராவது கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசையா? அவருக்கு என்ன சார் ஓட்டு இருக்கு? 8.2%. ஓகேவா? 8.2% வச்சு அந்த 8.2 வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க. என்கிட்ட இப்போ ஏடிஎம்கேன்னு வச்சுங்க, டிஎம்கே கூப்பிட மாட்டாங்க சார். டிஎம்கேக்கு ஆல்ரெடி மற்றவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேன்னு இருக்கான்னு வச்சுங்க, ஏடிஎம்கே ஒரு கூட்டு அவங்களுக்கு 20 இருக்குது, 28% வருது
அதனால நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற தோரணையில ஏடிஎம்கே பேசியிருப்பாங்களா? அதாவது இது என்ன வேணாலும் நம்ம பேசலாம் சார். திரைமறைவுல என்ன நடந்தது தெரியாது. 1000 கோடி அப்படிங்கிறது சும்மா இல்லை சார். ஓகேவா? ஒரு கட்சி 8% இருக்கிற ஒரு கட்சிக்கு 1000 கோடி 2000 கோடி எடுத்து கொடுப்பாங்களா சார்? இல்ல. சரி, இன்னைக்கு 1000 கோடி கொடுக்குறேன், உள்ள கூப்பிட்டேன், வரீங்க, இது யாரும் கையெழுத்து போட மாட்டோம். ஓட்டு சதவீதம் உங்களுக்கு இந்த தொகுதி, அதை கையெழுத்து போடலாம். ஆனா உங்களுக்கு 1000 கோடி கொடுக்குறேன், நீங்க வாங்கிக்கங்க, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு இதுக்கு கையெழுத்து போடுவாங்களா? இந்த மாதிரி நான் எழுதி கொடுத்தா சீமான் 1000 கோடி வாங்கினேன் அப்படின்னு கையெழுத்து போடுவாரா? போட மாட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச நாளைக்கு இவங்களே 1000 கோடி கொடுக்குறான்னு வச்சுங்களேன், வாங்கிட்டு கூட்டணியில் அவர் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப இவர் பேசுறாரு, சீமான் 1000 கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்க எங்களுக்கு, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அது இதுன்னு. இதுக்கெல்லாம் எந்த விதத்திலையும் சாட்சியம் கிடையாது, எவிடன்ஸும் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசலாம். 2026ல என்ன முதலமைச்சர் ஆக்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அப்பனா யாரு அது? எப்படி சார் நான் உங்களை ஆக்குவேன்? நான் ஒரு 20% சீட்டு ஏடிஎம்கேக்கு 20.5 20.7 இருக்கு, டிஎம்கேக்கு இவ்வளவு இருக்கு. மீதி யார் சார்? பிஜேபி ஒருத்தர் தான் 11.5% லோக்சபால எடுத்தாங்க. பிஜேபி வந்து இவங்களை கூட்டு வச்சு இவங்களே வந்தாலும் 11 8 19.5 தான். கரெக்டா? டிஎம்கே கூட்டணி 25க்கு இருக்கு. ஸோ கண்டிப்பா பிஜேபி ஜெயிக்க முடியாது இந்த இவரை கூட்டு வச்சுட்டு. ஸோ பிஜேபியும் சொல்லிருக்க மாட்டாங்க. யாரு சார் இவருக்கு சொல்ல போறாங்க? ஏடிஎம்கே அவங்க கூட்டு வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நாங்களும் உங்களுக்கு டெபுட்டி சிஎம்மா இருக்கோம், நீங்க வந்து சிஎம்மா இருங்க. நெவர். எந்த ஒரு எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அதனால தெரியல இவர் ஏன் சொன்னார், எப்படி சொன்னார். ஒருவேளை விஜய் புது பார்ட்டி ஆரம்பிக்கிறதுனால விஜய் சொல்றாரு. விஜய் வந்து 200 கோடி விட்டுட்டு தான் வராரு. அதான் விஜயோட பேர் சொல்லாம சொல்லியிருக்காரு. 200 கோடி விட்டுட்டு வந்தாலும் சொல்றீங்க, நான் 2000 கோடி விட்டுட்டு உங்களுக்கு வந்திருக்கேன், என்ன பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. திமுக தான் கட்சியை வந்து உடைச்சிட்டு இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அது வந்து நம்ம கட்சியை உடைக்கல, செதுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவரை தன்னைத்தானே பலப்படுத்திட்டா மாதிரி தான், தேத்திட்டா மாதிரி தான் அந்த கருத்து பதியுது. ஆனா திமுகவுக்கு 2026ல நீங்க எத்தனையோ பேரை வந்து கொண்டு வந்து உங்க தேர்தல் யுக்திகளை வச்சிருக்கீங்க, ஆனா என்னோட தேர்தல் யுக்தி வேற மாதிரி இருக்கும், அது உங்க அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் வந்து 200 கோடியை விட்டுட்டு வரார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு படத்துக்கு 150 200, இப்ப லேட்டஸ்டா 250 கோடி வாங்கினாங்க. இதெல்லாம் இதுல வர்றதுதான் நம்ம படிக்கிறோம். நம்ம நீங்களும் நானும் நேரில் நின்று பார்க்கலாம். ஆனால் விஜய் அவ்வளவு கோடி ஏன் பண்றாங்க தெரியும். அதனால விஜய் 250 கோடியை விட்டுட்டு வந்தார்னா உண்மை. ஆனால் உங்களுக்கு நீங்க சொல்றீங்க சீமா 1000 கோடி எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, தெரியாது. நீங்க வேணா சொல்லிக்கலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் உங்களுக்கு 1000 கோடி கொடுத்து உங்களை சிஎம் போஸ்டும் கொடுத்து கூப்பிடுறாங்க சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க இது. ஓகேவா? ஸோ அந்த நம்பிக்கைங்கிறது இதுல இல்ல, கிரெடிபிலிட்டி இல்ல சார் இதுல. திமுக நம்ம கட்சியை உடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தெளிவா அவர் சொல்றாரு சார் மேடையில. அதாவது ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 2-3 முக்கிய தலைகள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில போனாங்க. அந்த மாதிரி போகும்பொழுது ஒரு சலசலப்பு இருக்கு கட்சியில. ஏன்னா இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் ஒரு முக்கிய தலைவர், அவர் தான் தலைவர், முக்கியம் இல்லை, அவர் தான் தலைவர். அந்த மக்களுக்கு எல்லாருமே 8.2% ஓட்டு வருதுன்னால் மெயின் ரீசன் சீமான். ஆனால் ஒரு கட்சின்னு இருக்கும் பொழுது ஒரே ஒருத்தரை நம்பி இருக்க முடியாது. ஒவ்வொரு ஏரியாலையும் 234 தொகுதி, ஒவ்வொரு ஏரியாலையும் லோக்கல் பர்சன் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். மக்கள் எல்லாருமே சீமானே கேட்டு இருக்க முடியாது. ஸோ சீமானுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னு அந்த லோக்கல் ஏரியாஸ்ல இருக்கணும். அந்த தலைவர்களும் இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இவர் வந்து 1000 சலசலப்பு இருக்கு. இவங்களாம் டிஎம்கே போய் சேர்றாங்களா, எதுல போய் சேர்றாங்க, டிஎம்கே சேர்றாங்கன்னா அதனாலதான் அவர் சொல்றாரு இவங்க டிஎம்கேல வந்து சேர்றாங்க, அதனால எங்களுக்கு இது வந்து எங்க கட்சியை உடைக்கிறாங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டு வேதனைப்பட்டு அவர் சொல்றாரு. இல்ல இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? விஜய் எப்படி மேடையில் நம்ம கூட கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாரோ, என் கூட கூட்டணி சேர்றவங்களுக்கு எனக்கு இப்படி இருந்தா தான் நான் கூட்டணி வருவேன்னு சொல்லிட்டு சீமான் தனக்கான ஒரு சிக்னல் இப்படி கொடுக்குறா நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஓகே, அந்த மாதிரி எடுக்கலாம்.
அந்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் ரொம்ப இதுவா திங்க் பண்ணணும்னா ப்ராக்டிக்கல் இது என்ன நீங்க கேட்டீங்க, இது யார் சார் எந்த கட்சியா இருக்குன்னு. அதனால தான் அதை நான் சொல்லிட்டேன். எந்த ஒரு கட்சியும் 1000 கோடி கொடுத்து 8.8% இருக்கிற ஒரு கட்சியை கூப்பிட்டு உங்களுக்கு முதல்வர் பதவியும் கொடுக்கிறோம் என்று எந்த ஒரு கட்சியும் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சார், இப்போ இந்த 16 மாவட்டங்களுக்கான மழைக்கான அறிவிப்பை வானிலை ஆராய்ச்சி மையம் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ அங்கங்க பல இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. புயலுக்கான அறிவிப்பும் வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கான நடவடிக்கை எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்காத அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. கடந்த போன மாசத்துல இருந்தல அந்த அளவுக்கு இல்லை. மழை அந்த அளவுக்கு இல்லை. தேங்க நேரத்தெல்லாம் உடனே கிளியர் பண்ணதாக நம்ம பல இடங்களில் பார்க்கப்பட்டது. இப்போ இதே சவாலை வந்து திமுக அரசு எப்படி செய்யும்? இது வந்து லாஸ்ட் டைம் இப்போ தீபாவளிக்கு முன்னாடி ஒரு மழை வந்ததுங்க. தீபாவளிக்கு முன்னாடியே மழை வந்தது. அதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்தது எண்டில் வந்தது தான் எந்த அளவுக்கு 4500 ரூபாய்க்கு இவங்க எல்லாமே சீரமைப்பு இதெல்லாம் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்லாம் பண்ணி முடித்தோம் அப்படின்னு சொல்லியும் அந்த போன வருஷம் அந்த மழைக்கு அப்படி ஒரு வெள்ளம், தூத்துக்குடி அந்த பக்கத்தெல்லாம் அப்படி ஒரு வெள்ளம், வெள்ளச்சேதம், ஈவன் சிட்டிக்குள்ளேயே சென்னை இது எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு இது. ஸோ பட் எல்லாருமே மக்கள் இப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா, இவ்வளவு செலவு பண்ணி 4000 கோடி பண்ணீங்க, எல்லா இதையும் பண்ணியாச்சு, பண்ணி முடிச்சாச்சு நீங்க, இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தண்ணி தங்கிட்டு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மதுரையில் ஒரு 2-3 நாளைக்கு வெள்ளம் வந்தது, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மதுரையில் அப்படி ஒரு இது வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்து அங்கே இதுவாச்சு. அங்கேயும் வந்து சரியான ஸ்டாம் வாட்டர் டைனிங் மழைநீர் போவதற்குரிய அந்த வடிகால்கள் சரியாக அமைக்கப்படவில்லை. தீபாவளிக்கு முன்னாடி மறுபடியும் வரும்போது சென்னையில் நிறைய இடத்துல, மெயினாக நீங்கள் வேளச்சேரி, வெஸ்ட் மாம்பலம், இந்த பக்கம் முடிச்சூர் ரோடு, தாம்பரம் அந்த பக்கம்லாம் போனேன்னு வச்சுங்க, வெஸ்ட் தாம்பரம் நிறைய இடத்துல தண்ணி தங்குறதுங்க. மெயின் ரோட்லேயே நந்தனம் அந்த பக்கம்லாம் வரைச்ச மழை பெய்தோம். அந்த இவங்க ஆட்சியாளர் சொல்வது 2-3 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணிட்டோம், நாங்கள் நிறைய பம்பெல்லாம் வச்சிருக்கோம், இது வச்சிருக்கோம். அதாவது இது எப்படி இருக்கணும்னா, நீங்கள் வந்து பம்பு வச்சிருக்கீங்க, ரொம்ப பவர் கொண்ட ஹார்ஸ் பவர் அப்படி இப்படி இல்லை, அப்படி ஒரு விசைத்திறன் மிக்க மோட்டர் இதை வச்சு பம்ப் பண்ணுறீங்க, வெளியே தண்ணியை எடுத்துடுறோம், கூடிய சீக்கிரத்தை அங்கே இது பண்ணி நோ. அதாவது நீங்கள் ட்ரைனேஜ் எல்லாம் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டி முடிச்சிட்டீங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இன்டர்லிங்க் பண்ணணும் சார். அதாவது சில இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் நேராக டெட் எண்டில் போய் நிற்கும். அப்போ அந்த இடத்துல போய் நின்றுட்டுன்னு வச்சுங்க, அதுலேருந்து மறுபடியும் தண்ணி அதை தாண்டி போகாது, தண்ணி ஃபுல்லாக வெளியில் வரும். வெளியில் வந்து அந்த இடம் மறுபடியும் இதுவாயிடும், தண்ணி தங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த மழைநீர் வடிகால் அப்படிங்கிறது அந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சு ஆறுல போய் குளம் இதெல்லாம் போய் தங்கணும், ஆறுல போகும், கடைசியா போய் உங்களுக்கு கடல்ல போய் சேரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கச்சு உங்களுக்கு ப்ராப்பரா இதை ட்ரைனேஜ் ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணவில்லையா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, மழை வந்திருக்கு இன்னைக்கு, நேத்திக்கு மாயவரம், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூரா அந்த மாதிரி இந்த பக்கம் நேத்தி இப்போ என்ன சொல்லிருக்காங்க, இது வந்து நார்த் ஈஸ்ட், இது வந்து ஒரு ஸ்டாம் வந்து இதுவாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது வந்து சென்னையிலிருந்து 970 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அண்ட் நாகப்பட்டினத்துலேருந்து 750 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு இப்போதைக்கு 12-18 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் தான் மூவ் ஆகுது. ஆனால் அந்த ஸ்டாம் என்னவாகும், வலுவடைந்து அப்படி ஒரு மழை சென்னை, அப்புறம் 27-30 செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இங்கெல்லாம் அந்த அளவுக்கு பலத்த மழை இருக்கும். அது இதுவா புயல் கிராஸ் ஆகுறதுனால. அதான் இந்த மழையில வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு இந்த தண்ணிகள் தேங்க விடாம நம்மளை சேஃபா காப்பாற்ற போறாங்களா இல்ல தத்தளிக்க விட போறாங்க தெரியாது. அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா அதுதான் எல்லாம் முழுமையா முடிஞ்சிட்டு வந்துட்டு இருக்குல்ல சார், அப்படி முடியும் போது நம்மள எப்படி, அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இப்ப ரீசெண்டா அக்டோபர் செப்டம்பர் தீபாவளிக்கு முன்னாடி வந்த மழையிலேயே நிறைய இடத்துல தண்ணி தங்கித்து. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்ப இந்த மழை வந்தால்தான் தெரியும்
எந்த அளவுக்கு இவங்க வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதாவது எல்லாம் பார்த்துருக்கோம், எல்லாம் முடிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு இந்த தண்ணி தங்காது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நேற்றையும் முந்தானத்திலாம் சென்னையில அந்த அளவுக்கு மழை பெய்யல. இது தண்ணி தங்குற அளவுக்கு ஏன்னா எவ்வளவு சென்டிமீட்டர் பெஞ்சது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க என்ன சொல்றாங்க, 20 சென்டிமீட்டர் மழை பெய்யற அளவுக்கு பெய்தால் தாங்குற அளவுக்கு தான் எங்களுடைய ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ்லாம் இருக்கு. 25 சென்டிமீட்டர்லாம் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. நேற்று நேற்றுக்கு நைட்டு இன்னைக்கெல்லாம் 20 சென்டிமீட்டர் மழையெல்லாம் சென்னையில் பெய்யலை. அதனால சென்னையில் எங்கேயும் தங்கலை. எவ்வளவு சென்டிமீட்டர் வரப்போகுது, லெட்டஸே 12 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யுதுன்னு வச்சுங்க. அந்த 12 சென்டிமீட்டர் மழை பெய்யும் பொழுது மறுபடியும் தண்ணி தங்குமா? தங்கக்கூடாது. இதனால் இவங்க சொன்ன பிரகாரம் 20 சென்டிமீட்டர் மழை அளவுக்கு தாங்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ 12 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் தொடர்ந்து மழை இருக்குன்னா தண்ணி தங்கக்கூடாது. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப இருக்கிற இதெல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா தீபாவளிக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்திருக்கு, மழை நிறைய இடத்துல தண்ணி தங்கி இருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த வேளச்சேரி, இந்த வெஸ்ட் மாம்பலம், கொளத்தூர், இங்கெல்லாம் எப்பயுமே தண்ணி தங்குறேன். ஓகேவா? ஸோ இந்த தடவை என்ன பண்ண போறது, பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க மிக்க நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.